அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மஃபிரத்தே மகாம் வ நூரே ஜிசாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஸிஹி வ மிதாத கலிமாத்தி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஸிஹி வ மிதாத கலிமாத்தி. ரப்பனா அரினா மனாசிக்கனா வ துப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். அம்மா பஅத் ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கைஃப யஹ்தில்லாஹு கௌமன் கஃபரு பஅத ஈமானிஹிம் வ ஷஹிது அன்னர் ரசூல ஹக்குன் வ ஜாஅஹுமுல் பய்யினா வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன். وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم الحياء لا يأتي إلا بخير. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழ தோழிகளே, இன்றைய நிலை முழு உலகிலும் குழப்பங்களும் கூச்சல்களும் அடவாடித்தனமான செயல்களும் மக்களை மதிக்காமல் இழிவுபடுத்தி இழிச்சொல் பழிச்சொல்லிற்கு உண்டான பொய்யான கேவலத்திற்குரிய வாழ்வை, குற்றம் செய்யாதவனை குற்றம் செய்து விட்டான், அவன் மிகப்பெரிய தவறிழைத்து விட்டான் என்று தாண்டவமாடி செயல்படுத்துகின்ற நிலைகளை ஒவ்வொரு அமைப்பை நிலையை சார்ந்தவர்களும் இந்த உலகத்தில் செய்து வருகின்றனர். உலகத்தில் தான் மண்ணை ஆள வேண்டும், தனக்கு பிறகு யாரும் ஆளக்கூடாது, தன் வம்சங்களும் தன் ஜாதிகளும் தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற குளறுபடியானவர்கள் மானிட குதவலைகளை கடித்து துப்பிக் கொண்டிருக்கின்றனர். குற்றங்களை அரங்கேற்றிவிட்டு நீதமாக நடப்பதை போன்று பாசாங்கு காண்பிக்கின்ற பொறாமை குணம் உடையவர்கள் இந்த உலகத்தில் அதிகமாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். உலகத்தை பொறுத்தவரை தான் நமக்கு கீழ் எல்லாம் என்று நினைக்கக்கூடியவர்களும் ஆதிக்கத்தையும் அடக்குமுறையும் கொண்டு தனக்கு படைபணம் பலபணம் இருந்தால் எதையும் செய்து விடலாம் என்று எண்ணக்கூடிய அதி நவீன அரக்கர்களும் பெருத்த ஒரு காலம். நம்மை நாம் எப்படி சரி செய்து கொள்ள வேண்டும், நமக்குள் எப்படி நீதமாக நேர்மையாக நாம் கொண்டு செலுத்த வேண்டும் என்ற நிலைகளை சரியாக நாம் சிந்தித்து கடைபிடித்து வாழ்வோமேயானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று குலில் ஹக்க வலவு கான முர்ரா, கசப்பாக இருந்தாலும் உண்மையை அந்த இடத்தில் நாம் சொல்லி பழக வேண்டும். உண்மையான வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். நம்மளை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது.
ஏன்னா இன்னதீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாவிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட ஓர் இறை நேரான வழியின் பாதை இஸ்லாத்தின் வாழ்வு. இப்போ ஏனையோர்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே என்ற ஒரு கேள்வி நம்மிடத்தை வறுமையானால், அவைகளெல்லாம் காலையில் சூரியன் உதயமாகி மாலையில் மறைவதை போன்றுதான். நாம் நமது கொண்ட கொள்கைகளில் மன உறுதியோடு நாம் இருக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து பியதில் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த மனோபக்குவம் உறுதி நம்மிடத்தை வந்து விடுமையானால் இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மை முழுமையாக பாதுகாப்பதற்கு வாக்குறுதி அளித்திருக்கின்றான். அல்லாஹு ஹைரு ஹாஃபிலன் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹ் பாதுகாப்பதில் மிகச் சிறந்தவனும் ஈவு இறக்க உடையவனுமாக அல்லாஹ் இருக்கான். அப்போ நம்மளை கைவிட மாட்டான்ல. அப்போ நாம் இந்த உலகத்தில் பிறந்து வாழுகின்ற பொழுது கால சூழல்கள் சக்கரமாக நம்மை சுழலச் செய்யும். நம்மிடத்தில் அறக்க வாழ்வு நம்மை கொண்டு செலுத்த முயற்சிக்கும். ஆனால் நாம் இந்த இடத்தில் மிக கவனமாக வாழ வேண்டிய அவசியத்தில் இருக்கின்றோம். அல்லாஹ் இதை பற்றி கூறும்போது, கைஃப யஹ்தில்லாஹு கௌமன், ஒரு கூட்டத்தார்கள் எவ்வாறு நேர்வழி அடைவார்கள்? கஃபரு பஅத ஈமானிஹிம், ஈமானை மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டு அந்த மன உறுதியோடு ஈமானில் நிலைக்காமல் அவர்கள் பொடுபோக்கானவர்களாக வாழ்ந்தால் அவர்களுக்கு ஹிதாயத்து எப்படி கிடைக்கும்? வஷஹிது அன்னர் ரசூல் ஹக்குன், நபிமார்கள் உண்மையானவர்கள். வஜாஅஹுமுல் பையினா, அவர்கள் கொண்டு வந்த அத்தனையும் மிக தெளிவானது என்று தெரிந்ததற்கு பிறகு ஈமானை விட்டும் யார் குஃப்ரின் பக்கம் சென்று விட்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி நேர்வழி காண்பிப்பான்? நிச்சயமாக வல்லாஹு லா யஹ்தில் கௌம ஸாலிமீன், அநியாயம் செய்யக்கூடிய அகர்வம் செய்யக்கூடிய மக்களுக்கு நேர்வழி என்பது ரொம்ப அரிதாக இருக்கு. அப்போ நேரான வழி என்பது என்ன? இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கோ அந்த அடிப்படையில் வாழணும். சில பேர் முர்த்தத்தாயிடுறாங்க, ஆண்களிலும் சரி, சிலர்கள் பெண்களிலும் சரி. அதிகமானவர்கள் பெண்கள் இல்லை. காரணம், அவருடைய இஸ்லாத்திலே பிறந்து இஸ்லாத்திலே வாழ்ந்து இஸ்லாம் அல்லாத வாழ்வை தேர்ந்தெடுப்பதன் மூலமாக உலகத்துடைய பொருளாதாரத்திற்காக தங்களுடைய உடம்பை விற்பன்னர்களாக ஆக்கிவிட்டதற்காக அவர்கள் இஸ்லாத்தை கைவிட்டு விடுகின்றனர். பிறகு நான் இஸ்லாத்தை தான் பிறந்தேன், இஸ்லாத்தை நான் ஓதி இருக்கின்றேன், தொழுகின்றேன் என்றெல்லாம் சொல்வது அது ஒரு பராக்கான நிலை. காகம் தற்சமயம் இளைப்பாற ஒரு மரத்தின் மீது, கிளையின் மீது, சுவற்றின் மீது அமரலாம். அல்லது பசிக்காக அமர்ந்து ஏதாவது அங்கு இருக்குமானால் உண்ணலாம். அதுதான் தற்காலிகமாக. அதே போன்று தான் இஸ்லாத்தின் உண்மை நிலைகளை புரிந்து அவைகளை விட்டு உடல் இச்சைக்காக, உலக இச்சைக்காக, பொருளுக்காக ஈமானை விட்டு குஃபுர்களை சென்று விட்டு அந்த குஃபுர்களின் அடையாளங்களை வைத்து இந்த உலகத்திலே வாழ்ந்து ஷரியத்தின் சட்டங்களை பின்பற்றாமல் தன்னுடைய மானத்தை, தன்னுடைய நிலையை ஈன நிலைகளுக்கு விற்பனையாக ஆக்கி வாழ்வில் அவர்களை எடுத்து இஸ்லாம் அல்லாத கொள்கைகளின் பிடிப்பிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்களே. ஆனால் நிச்சயமாக அவர்களை இஸ்லாம் உதறி விடுகின்றது. அவர்கள் இஸ்லாத்தை எரிந்து விட்டு சென்று விட்டனர். அப்போ இஸ்லாத்தில் லா நசீப லஹும், எத்தகைய பங்கும் நசீபும் அவர்களுக்கு இல்லை. அதுபோன்று தான் அநேக வியாபாரிகள், அநேக கொடுக்கல் வாங்கல் உள்ளவர்கள், அநேக பெண்களிலே இஸ்லாத்தின் பெயரால் நடிகர்கள்
இவர்களெல்லாம் ஒரு காலத்திற்கு பிறகு நாங்கள் எங்களை மன்னிக்கப்பட்டு விட்டது என்று அவர்கள் சொல்வார்களேயானால் சாத்தியப்படுமா என்று சொன்னால் அது அவர்களுக்குள்ளேயே பதில் அமைந்திருக்கின்றது. இது யாரும் எந்த பதிலும் சொல்ல வேண்டிய அவசியங்கள் இல்லை. அதுபோன்று தான் இந்த உலகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு திடீரென்று கோவில்களை இடித்து பள்ளிவாசல் ஆக்கப்பட்டதுன்றானுங்க, அல்லது ஏதாவது ஒரு அடையாளங்களை புதைச்சிட்றானுங்க. எப்படி மண்ணுக்குள்ளே அப்படி வரும்? இதெல்லாம் திட்டமிட்டு ஒரு கூட்டத்தினர்கள் அப்பொழுதிருந்து இப்பொழுது வரை செய்து கொண்டே இருக்காங்க, இனியும் செய்கிறாங்க. பள்ளிவாசலுக்கு முன்னால் எந்த புத்தகான்கள் இருக்கும்? ஒரு 500-1000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள பள்ளிவாசல்களில் யார் உருவ வழிபாடுகள் வைப்பா? பள்ளிவாசலில் ஒரு சாதாரண மரம் செடி கொடி போட்ட அந்த காலண்டர் பள்ளிக்குள் மாட்டி அங்கே தொழுவதோ, அதே நேரத்தில் முன்னால் அந்த மனிதர்களை அலங்காரப்படுத்தக்கூடிய வஸ்துக்களை அங்கே வைப்பதோ இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு. பள்ளிவாசலில் யாரும் வைக்கிறதில்லை. அப்படி இருக்கும்போது உருவங்களையோ மற்ற செயல்திறன்களையோ கொண்டு அங்கே வச்சுக்கிட்டு இது எப்படி யார் எதை செய்ய முடியும்? தொழுவ கூடுமா? கூடாது. ஏன்னு சொன்னால் பள்ளி என்பது மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா, தக்வாவிற்காக வேண்டி கண்ணியத்திற்காக உயர்வாக்காக கட்டப்பட்ட இடம். அந்த இடத்துல மண்ணுக்குள்ளேயோ செவுறுகளிலேயோ அந்த உருவங்கள் பதிக்கப்படுதல், செதுக்குதல் என்பது இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாத ஒன்று. ஏன்னா இஸ்லாம் எல்லாத்தையும் விட்டும் தூய்மை பெற்ற மார்க்கம். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். உருவ வழிபாடு என்பது அறவே இஸ்லாத்தில் கூடாது. அப்போ அப்படி இருக்கும்போது இப்போ புதிதாக கொண்டு மதரசாக்களை மிதுகளையும் புல்டோசர் அரசாங்கங்களாக போச்சு. எப்படி அது கையெடுத்து அந்த கட்டடங்களை எடுத்து பள்ளிவாசல்களில் நோண்டி இப்படி அகல் ஆராய்வு என்று இஸ்லாமியர்களையும் இஸ்லாமிய மதத்தையும் இழிவுபடுத்த வேண்டும் என்று சிலர் கங்கணம் கட்டி செய்கின்றார்களோ, அது தங்களுக்குத்தான் நோண்டி கொள்ளக்கூடிய ஒரு படுகொலியின் பாதாளம் என்பதை அவர்கள் விளங்கி வாழணும். சாதாரண அடையாளமிடப்பட்ட உருவங்களை வைத்து வணங்கக்கூடியவர்களுக்கு இவ்வளோ பெரிய ஆக்கமும் ஊக்கமும் இருக்குன்னு சொன்னால், ஓரிரை கொள்கை உடையவர்கள், அல்லாஹ் வைத்தவரை யாரும் இல்லை, மெய்த்தூதர் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதர், தேவ நிலைகளை தெய்வீக நிலைகளை மக்களுக்கு அறிவிக்க வந்த நபி, அப்படி கொள்கை உடையவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதையும் தான் நாம் இங்கே சிந்தித்து பார்க்கணும். மக்களெல்லாம் இன்றைக்கு ஒன்றுபட்டு இருந்தாலும் மக்களால் பிரிக்கப்பட்டு மாசுபடுத்த வேண்டும் என்ற எண்ணங்களோடு ஒரு சில அடையாளங்களை வைத்து சில மக்கள்களை இழிவுபடுத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டி 24 மணி நேரமும் உழண்டு கொண்டிருக்கின்ற அந்த புழுகிகள் எப்படி இருப்பார்கள், வாழ்வார்கள் என்பதை பார்க்கணும். காலம் பூரா சினிமாவில் நடிக்கிறாளுங்க, திடீர்னு இவர்களுக்கு தெய்வ வாக்கு வந்துடுச்சான், சாமியாராக மாறிட்டாங்களாம். காலம் பூரா தவறு செய்கிறான், பொய் பேசுகிறான், திடீர்னு சாமியாராக மாறிட்டான். இதுக்கெல்லாம் ஒரு கலைகள் உண்டு. அந்த காலத்தில் இருந்தே வணக்கங்கள் என்பது எல்லா வணக்கமும் இருக்குது. ஆனால் இஸ்லாத்தில் அல்லாஹ் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கமும் வணக்கமும் இஸ்லாத்தின் கொள்கை பிடிப்புகள் ஒன்று தான். இருந்தாலும் கூட அவர்களுடைய தோற்றங்களில் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க, எந்த இடையூறுகளும் இல்லை. ஆனால் இன்றைய பொறுத்தவரை இவ்வளோ பெரிய குழப்பங்கள் வருவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், அராஜக நிலை, மண்ணின் அராஜகம், ஆட்சி, அடக்குமுறையின் அராஜகம், மனிதர்களை கட்டுப்படுத்துவது, வேறு ஒன்றும் இதில் இல்லை. அடக்கி நம்ம தான் ஆட்சி ஆளணுண்டாக்க எல்லாத்தையும் தான் சொகுசாக வைத்து கொண்டு அடுத்தவர்களை பொதுவான நிலைகளில் அடிமைகளாக நினைப்பது அடிமைத்துவம். அந்த அடிமைத்துவத்தை ஒழிக்கத்தான் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 ஆண்டு காலங்கள் பாடுபட்டாங்க. நல்லா சிந்திக்கணும். பெண் உரிமையை பறித்தல், அடக்குமுறையை கொண்டு வருதல், உலகத்தை தன் ஆதிக்கத்தின் கீழ் வைத்து தன்னை கடவுளாக பூஜிக்க வைத்தது,
இந்த 3 கொள்கைகளையும் வேரோடு வெட்டி சாய்த்தது தான் இஸ்லாமிய மார்க்கம். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ், தெய்வ தூதை கொண்டு வந்தவர்கள் நபிமார்கள், நேரான வழியில் கொண்டு செலுத்தக்கூடியவர்கள் முர்சலின் நபிமார்கள். இதைத்தான் இஸ்லாம் போதிக்குது. தூய்மையான வழியில் தூய்மை பெறுவதற்குண்டான அவகாசங்களை இஸ்லாம் மனிதனுக்கு கற்றுத்தருது. மார்க்கம் அனுமதிக்காததை, இஸ்லாம் அனுமதிக்காததை குற்றம் என்று அதனுடைய தெளிவை கொண்டு வந்து அதனால் இவ்வளோ பெரிய ஒரு குற்றங்கள் ஏற்படுது என்பதை வெளிப்படுத்துது. ஆனால் இன்றைக்கு எல்லாத்தையும் எரிந்துவிட்டு தனக்காக தன் வாழ்வை உயர்த்துவதற்காக தனக்கென்று ஒரு வாழ்வை அமைச்சு கொடுக்கிறது. இதுக்கு காரணம் என்ன? மனிதன் என்றைக்கு தன்னை கடவுளாகவோ அல்லது ஒரு கடவுளை இவன் மூலமாக மக்களுக்கு கற்றுத்தர்றானோ அதுக்கு பேர் கடவுள் என்று சொல்ல முடியாது. அதுக்கு பேர் மனோ இச்சை. மனோ இச்சையை வழிபடுதல். சரி, ஒருவன் கடவுளை கற்றுக் கொடுக்குறான் உலகத்தில், அது கல்வியின் மூலமாக அறிந்த பிறகு இவன் செயலாற்றிய பிறகு அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ அதில் தெளிவான தீர்க்கமான முடிவுகள் கிடைக்கும். முதலில் நாம் ஏன் பிறந்தோம், இரண்டாவதாக நமக்குள் கடமையாக்கப்பட்ட சட்டதிட்டங்களின் மூல நிலைகள் என்ன, மூன்றாவதாக நாம் அந்த கடமைகளில் நல்லதை எப்படி எடுப்பது, தீமைகளை எப்படி களைவது, இந்த 3 விதமான குணங்களை நாம் புரிந்து வாழ்வது தான் தெளிவான நிலை. ஒரு இடத்துக்கு போகிறோம், கண்ணாடி செல்லாம் உடஞ்சி கொட்டி கிடக்கு, அது மேலே நாம் ஏறுவோமா? குறைஞ்சது செருப்பு இருந்தால் கூட அது மேலே ஏறி நிற்க சங்கடப்படுவோம். ஏண்டா அதனுடைய இடையூறு பண்ணக்கூடியதாக இருக்குது அந்த துண்டு. அதே மாதிரி ஒரு பாலடைந்த பாதாளம், அதில் என்ன இருக்குன்றே தெரியாது. உலக வாழ்வில் வெறுப்பு கொண்டவன் இதில் விழுந்து போயிடலான்னு விழுவானா? விழுக மாட்டான். காரணம், அதில் விழுந்தாண்டா அதை கெதி, அவருடைய கதை முடிஞ்சு போச்சு. அவ்வாறு இல்லையானாலும் நிறைந்த ஜந்துக்கள், முதலையோ அல்லது குரங்குகளோ அல்லது காட்டு விலங்குகளோ ஜந்துக்களோ ஏதோ கிடக்கக்கூடிய இடத்தில் நாம் போய் படுத்துக்கலான்னு சொல்லி போய் படுப்பானா? படுக்க மாட்டான். இதுதான் இந்த உலக வாழ்வு. இந்த உலகம் என்பது ஓர் இடையூறு நிறைந்த இடம். அதில் வாழுகின்றவர்கள் இடையூறு யாருக்கும் கொடுக்காமல், தானும் இடையூறை பெற்றுக்கொள்ளாமல் தூய்மை பற்றி சிந்தித்து வாழ்வது தான் இந்த மனிதர்களுக்கு ரொம்ப அவசியமான நிலை. எவ்வளவோ உபதேசங்கள் நாம் கேட்கலாம், சீர்திருத்தம் கேட்கலாம், நேரான வழி படிக்கலாம். ஆனால் நமக்குள் நாம் அடைந்த நேரான நிலைகள் என்ன, நமக்கு வெற்றி கிடைக்கின்ற பாதைகளின் மூலங்கள் என்ன என்பதை சிந்தித்து நாம் செயல்பட ஆரம்பிக்கும் போது தான் நேரான வழியின் முழு தோற்றங்களும் நமக்கு முன் வெளிச்சத்திற்கு வரும். அப்போ தான் நாம் அறிதல், புரிதல், செயல் திறன்களை அதிகப்படுத்துதல், நேர்மையாக இவைகளை கொண்டு வந்து அறிகின்ற பொழுதுதான் எரியின் பக்தி, அந்த பக்தியாளனுக்கு அல்லாஹ் எப்படி தருகின்றான் என்பதை உணர்ந்து நாம் வாழ முடியும். முதலில் நாம் அறிய வேண்டியது, இரண்டாவது குற்றங்களை களைய வேண்டியது, மூன்றாவது தூய்மையுடன் எந்த எண்ணங்களையும் பரிசுத்தமாக ஆக்கிக்கொள்வது. வல்ல ரஹ்மான் நமக்கு அருள் புரியட்டும். இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை வியாதிகள் அதிகமாகுது. அந்த மருந்து இந்த மருந்து பல்வேறான மருந்துகள் உலகத்தில் இருந்து அதிலே சிஃபா இருந்தாலும் மனிதனுக்கு மூலமான ஒரு மருந்து இஸ்லாம் அனுமதிக்காத எதையும் நாம் தொடக்கூடாது. இஸ்லாம் தடை செய்ததை நாம் தொடக்கூடாது. அதே நேரத்தில் அபகரிக்கப்பட்ட பொருள்களையும் காரணங்கள் இல்லாமல் நாம் அவைகளை சிரமத்திற்காக எடுத்துக்கொள்வதும் கூடாது. இதிலே நேர்மையாக வாழ்வதற்குண்டான வாழ்வை நாம் தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும்.
எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னித்து நேர்மையாக வாழ அருள் பாலிப்பதுடன் சுகாதாரத்தோடு வாழ்வதற்கு உண்டான வாழ்வை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் அருள் பாலிக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.